பீகிரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் இருப்பவர் மிக மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். அடுத்து அதே உத்தரப்பிரதேசத்துல அடுத்த ஒரு பூகம்பமான அரசியல் ரீதியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, அங்க சமாஜ்வாத் பார்ட்டி, அகிலேஷ் யாதவ் அந்த பார்ட்டியில சில பல அதிருப்தியாளர்கள் எம்பிஸ் எல்லாம் பாஜக பக்கம் போறாங்க அப்படின்னும் டிஎம்சி சொல்லவே வேணாம். பாஜக வெற்றி பெற்றதுல இருந்தே அங்க 20க்கும் மேற்பட்டவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்டிஏக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சிவசேனால மீண்டும் ஒரு பிளவு அது அங்க ஏற்பட்டு இருக்கா? என்ன நடக்குது எதிர்கட்சிகளுக்குள்ள? இதுல நடுவுல மீண்டும் பிரதமர் வேட்பாளர் யார் எதிர்கட்சி தரப்புன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேரும் அடிபடுது. கார்த்திக் என்ன சொல்லுவதுன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த மேற்கு வங்காளம் தேர்தலில் ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துருச்சு. எப்படி தமிழ்நாடு அரசியல் எப்படி ஒரு திசை மாறிடுச்சோ, ஒரு எதிர்பாராத ஒரு ரிசல்ட்டுக்கு பிறகு மேற்கு வங்காளத்தில் இன்னும் அதை விட பெருசாக நடந்திருக்கு. 5 ஆண்டு காலமாக ஒரு முரட்டு அரசு நடந்து கொண்டிருந்தது மம்தா தலைமையில், ஒரு ஊழல் அரசு. அதை மக்கள் தைரியமாக முழு நம்பிக்கையோடு அதை வீழ்த்திட்டாங்க. இது யாரும் எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கலன்னா, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அரசியலோட இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 30-35% ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் இருக்காங்க. அது சிறுபான்மையர்னு சொல்லப்படுற சமுதாயம். ஆனால் மேற்கு வங்காளத்து அரசியலில் பெரும்பான்மையரோட இது இருக்குது அவங்களுக்கு. அவங்கள தாண்டி யாரும் ஓட்டு போட முடியாது. இதை தவிர்த்து ஒரு எல்லை பகுதியில் இருக்கிற மாநிலத்தினால பங்களாதேஷ் போகிற நாடுலேருந்து உள்ள ஆள் வந்துட்டே இருக்காங்க. அவங்கள வரவழைக்கிறதுக்கும் 5 ஆண்டு காலமாக, ஏன் சொல்லப்போனால் அதுக்கு முன்பாகவே கம்யூனிஸ்டுகள் இருக்கும்போது நடந்துட்டு இருக்குது. அவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு அட்டை கொடுத்து, ஆதார் அட்டை, பேன் கார்டு அதெல்லாம் கொடுத்து அங்கேருந்து அவங்க மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்வது பங்களாதேஷ்லேருந்து வருது இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ இந்த அரசியல் அங்கே நடந்துட்டு இருந்தது. அதனால பயங்கர ஊழல் தவிர்த்து என்னன்னா, இப்போ இதே டிஎம்கேக்கான கதி தான். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு என்ன இருக்குது? ஏன் தோத்து போனாங்க? பணம் செலவு, அது பணம் வசூல் செலவு, இவ்வளோ ஓட்டுக்கு இவ்வளவு எல்லாம் என்னெல்லாமோ கொடுத்து தோத்துட்டாங்க. ஏன்னா மக்கள் மூச்சுட்டாங்க. அப்புறம் யாருக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க, யார் ஆட்சியில் வச்சிருக்கா, அது வேற விஷயம். ஆனால் அவங்க முடிவு பண்ணி இந்த அரசை வீழ்த்தணும்னு முடிவு இருக்குது. மேற்கு வங்காளத்தில் எப்படிப்பட்ட நிலைமைனா கார்த்திக், நீங்க வேற யாருக்கும் ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 15 ஆண்டு காலத்தில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இடதுசாரி கட்சிகள் அப்படியே பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறதெல்லாம் கையை வெட்டிடுவாங்க, வீட்டுக்கு தீ வச்சிருவாங்க, மக்களை தாக்குவாங்க, உங்க வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் மேலே அட்டாக் பண்ணுவாங்க, பாலியல் தொல்லை கொடுப்பாங்க, நீங்க ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடலன்னா. இப்போ நான் சொல்லும் போது நம்ப முடியல, ஓ இப்படி கூட இருக்குமா? ஆனால் இப்படி தான் இருந்துச்சு மேற்கு வங்காளத்தில். இதே தான் நான் சொல்றது தான். ஏன்னா மமதாவே இடதுசாரி கட்சிகள் இருக்கும்போது இதை கொண்டு வந்து டெல்லியில் சொல்லியிருக்காங்க. கை வெட்டப்பட்டவங்க, கால் வெட்டப்பட்டவங்க, விரல் வெட்டப்பட்டவங்க யார் வெட்டினாங்க? இடதுசாரி கட்சிகள் நடத்துகிற குண்டாஸ். எப்படி நீங்க வந்து தைரியமா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணாங்க. இந்த 15 ஆண்டு காலத்துல வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட முடியாது. அது இடதுசாரி கட்சிகளுக்கு போட முடியாது, காங்கிரஸுக்கு போட முடியாது, பாஜகவும் போட முடியாது. ஒரே லூட்டி. அந்த லூட்டியில வேற இந்த மம்தா பானர்ஜியோட அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜி, அவன் தலைமையில தான் இது நடந்தது. போக என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க அரசியல் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கிரைம் சிண்டிகேட்டா மாறிவிட்டு. இந்த மாறி போன நிலைமையில பார்த்தீங்க என்னன்னா, ஒரே வசூல். எல்லா எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், வசூல் பண்ணது மேல அனுப்பணும். மேல யாருக்கு? அபிஷேக் பானர்ஜி மம்தாவோட குடும்பத்துக்கு, அவங்க நபர்களுக்கு. குடும்ப அரசியல் இருக்கிற இடத்துல எல்லாம் ஊழல் இருக்குது, நமக்கு தமிழ்நாடு தெரியும். அந்த மாதிரி தான் மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்து நடந்திருந்தது. கடைசியா இந்த தடவை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. அதுக்கு உடன்கொத்து இருந்தது நம்ம உள்துறை அமைச்சகம். என்ன
இந்த தடவை எப்படியாவது தேர்தலில் எந்த கலாட்டம் பண்ண விட மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, மக்கள் தைரியமா வந்து ஓட்டு போட முடியும். மூன்று, எந்த இடத்துல ஓட்டு போடுறவங்களோ அங்க எந்த விதமான தாக்குதல் யாரும் செய்ய முடியாது. நான்கு, ஓட்டு போட்ட பிறகு இவிஎம்ஐ பாதுகாப்புடன் எடுத்து சென்று நல்ல பாதுகாப்போடு எடுத்து வைக்கப்படும். 5, எண்ணும் பொழுது யாரும் கலட்டப்பட முடியாது. இந்த மெசேஜ் தெரிஞ்சு மத்திய அரசு போலீஸ் படை அனுப்பித்த பிறகு மேற்கு வங்காளத்து மக்கள் மத்தியில் ஒரு இது வந்துருச்சு, தைரியமா நம்ம ஓட்டு போடலாம், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா பயப்படுவாங்க. அதை தவிர்த்து அமித்ஷா வேற ஒரு பெரிய ஒரு இது பண்ணார், முடிவு என்ன எடுத்தாருன்னு, இந்த தேர்தலில் உடனடியாக மத்திய போலீஸ் இராணுவங்களோ இந்த வீரர்கள்லாம் உடனே இருப்பாங்க, ஒரு 6 மாதம் இருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் தைரியம் கொடுத்து, சரி இதுதான் நமக்கு மாற்ற வேண்டியதுக்கு ஒரு டைம் கிடைக்குது, தைரியமாக ஓட்டு போடலான்னு போட்டாங்க. அதில் நடந்ததுதான் பிஜேபியோட அமோக வெற்றி. மக்கள் என்ன நினைச்சாங்க, இந்த சந்தர்ப்பம் வராது, போர் இவங்க கொடுமை, போர் இவங்களோட பண வசூல். அந்த பண வசூல் யார்கிட்டேருந்து? ஏழை மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணினது. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் எந்த ப்ராஜெக்ட் கிடையாது. பொதுவாக மற்ற மாநிலங்களில் யார்கிட்டேருந்து பணத்தை பிடுங்குவாங்க அரசியல்வாதிகள்? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும், அந்த கான்ட்ராக்டர்கிட்ட 10% கொடு, 20% கொடுப்பாங்க. இங்கே ப்ராஜெக்டே கிடையாது. ஏன்னா எந்த விதமான வளர்ச்சி திட்டமே கிடையாது, வெறும் சுரண்டுறது. கொயிலா இதில் மைனிங்கில் சுரண்டல், இந்த சாமான் இங்கேருந்து அங்கே போகிறதுனா சுரண்டல், இந்த மாதிரி சுரண்டல். அப்புறம் ஸ்மக்லிங்கில் சுரண்டல், பங்களாதேஷ்லேருந்து ஆடு மாடு எல்லாம் திருட்டுத்தனமாக அனுப்புறது, அதில் பணத்தை வாங்கிக்கிறது. அப்புறம் சின்ன கடை, பொட்டி கடை வச்சுட்டு கூட பணத்தை பிடுங்குவாங்க. அதனால்தான் தேர்தல் முடிவு வந்த பிறகு புதிய எம்எல்ஏக்களிடம் சென்று சாமானிய மக்கள் கேட்டாங்க, நல்லது நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் சொல்லுங்கள் யார்கிட்ட பணம் கொடுக்கணும்னு. பல பாஜக எம்எல்ஏக்களுக்கு புரியல, யார்கிட்ட என்ன பணம் கொடுக்கணும்னு. இல்லை நீங்கள் முன்ன கொடுப்போம், அந்த மாதிரி இப்போ கொடுக்குறோம், யார்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பாஜக எம்எல்ஏக்கள். இப்படியா? அதாவது என்ன, ரோட்ல மீன் விற்கிறவங்களும் சரி, காய் விற்கிறவங்களும் சரி, சாய் அவங்கள்ட்ட எல்லாமும் வசூல். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த இது வந்திருக்கு. நான் இந்த கதையை எதுக்கு சொல்றேன், இந்த கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படிதான் இருந்துச்சுன்னு. அதனால தான் மாற்றம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த எம்பிசி எம்எல்ஏக்கள்லாம் இந்த மாதிரி வசூல் பண்ணி தான் வந்தாங்க. இப்போ ஆட்சி மாறி இருக்கிறதுனால மக்கள் ஒரு இதில் கிளம்பி இருக்காங்க. அவங்க போய் திரும்ப திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகளை அட்டாக் பண்ணுறாங்க, பணத்தை கொடுங்கிறாங்க. கிராமப்புறத்தில் அதான் அந்த கிராமத்தில் இருப்பாங்க பாருங்க, திமுக திரிணாமுல் தலைவர், அவள்கிட்ட பணம் கேட்குறாங்க, எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் திரிணாமுல் காங்கிரஸில் பிளவு வருது. அதில் 2-3 பேர், ஒன்று இத்தனை நாள் அபிஷேக் பானர்ஜி மம்தாவோட இது தாங்க முடியாமல் வெளியில் வர்றாங்க, அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் நம்ம மேலே குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்க, போலீஸ் கேஸ். ஏன்னா புது முதல்வர் சுவேந்து அதிகாரி சொல்லிட்டார், கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஒத்தர விடாதீங்கன்னு இருக்காரு. அதில் பயந்துட்டு சில பேர் வர்றாங்க. இது திரிணாமுலோட நிலைமை. இப்படி கட்சி போயிடுச்சு, மக்கள் நமக்கு எதிர்த்து போயிட்டாங்களா சொல்லி மம்தா என்ன பண்றாங்க, ஓடி போய் சோனியாவை கட்டிக்கிறாங்க. எப்போ தேர்தல் போது, தேர்தலோட கேம்பெயின் போதே இவர் சொல்லிட்டார் ராகுல் காந்தி, மம்தா ரொம்ப மோசமான அரசு கொடுத்ததுனால்தான் பாஜக ஜெயிக்கிறது. மம்தாக்கு என்ன பயம், சரி நமக்கு இருந்த இந்த 35% சிறுபான்மையர் ஓட்டு இப்போ காங்கிரஸுக்கு போயிடுமோ, ஆனால் நம்ம காங்கிரஸ் கூடவே இருக்கோம்னு காமிக்கிறது, அதை பண்றாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க வந்து இனிமேல் திரிணாமுலுக்கு ஃபியூச்சர் கிடையாது, மமதா சொல்லி பேர் ஓட்டு கிடைக்காது, செருப்படி தான் கிடைக்கும். அதுல பயந்து வர்றவங்க தான் இப்போ இங்க வர்றாங்க. அதனால பாஜக என்ன சொல்றாங்க, நீங்க வந்து எங்க கட்சியில ஏத்துக்க மாட்டோம், தனியா ஒரு குரூப் பண்ணி இருங்க. இதே போற நிலைமை தான் சிவசேனாலையும். சிவசேனா பாருங்க, காங்கிரஸை எதிர்த்த கட்சி. பால் தாக்கரேவும் காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் இருந்தது. அது ஒன்று இல்லை, இந்து மக்களுக்காக இந்துத்துவக்கா குரல் கொடுக்கிற கட்சியா இருந்தது. அந்த மாதிரி கட்சி 2019 தேர்தலில் பால் தாக்கரேயோட மகனான தலைவரான நம்ம உத்தவ் தாக்கரே
பிஜேபியோட 2019 சட்டசபை தேர்தலில் ஒன்றா போயிட்டு மோடி பேரில் ஓட்டை வாங்கிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா டப்புன்னு இந்த பக்கம் வந்துட்டார். என்ன, முதல்ல என் மகனை சிஎம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சரத்பவார் காங்கிரஸ் இல்லை பரவாயில்ல, நீங்கள் மோடி பேரில் ஓட்டு வாங்கினாலும் இங்கே வந்திருக்க, உங்களை முதல்வர் ஆக்கிடுறோன்னாங்க. அப்போ அடிப்படையாக சேனாவோட கொள்கை ஆரம்பத்தில் துவக்கத்திலேருந்து இருக்கிற ஒரு அரசியல் அதுக்கு ஆறுமாறாக பண்ணி ஆட்சியில் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கோவிட் வருது. உத்தவ் தாக்கரேக்கு சிஎம்மாக இருக்கிற ஒரு இது கிடையாது, எப்படி நடத்தணும்னு தெரியல. கோவிட் டயத்தில் அவரே வீட்டை விட்டு வெளியில் வரல. காங்கிரஸ் உறுப்பினர்களும் அவர் மேலே அதிருப்தி ஆகிட்டு. ஆனால் பிஜேபியில் தடுத்து வச்சுட்டோம். ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி 2019 தேர்தலுக்கு பிறகு. அதனால என்ன ஆகுது பாருங்க, இது நடுவில் ஒரு முயற்சி நடக்கிறது. தேவேந்திர பட்னவிஸ் அஜித் பவார் உடஞ்சி வர்றாரு, அது சரி வரல. அங்க இந்த நிலைமையில தேர்தலுக்கு பிறகு பாருங்க என்ன ஆகுது நடுவில், அதாவது 2022 சிவசேனாலே ஒரு பிளவு ஏற்படுறது. ஏக்நாத் ஷிண்டே அவங்க இது இந்த இது இப்படி ஓடாது, என்னடா அது, நம்ம காங்கிரஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்ம அரசியல் இது இல்லையே. ஏன்னா ஓட்டு பாருங்க, சிவசேனாவோட சப்போர்ட் பேஸு பிஜேபி சப்போர்ட் பேஸு ஒன்று, காங்கிரஸோடது வேற, சரத்பவாரோடது வேற. இப்படி வந்ததுனால என்ன ஆச்சு பாருங்க, ஒரே குழப்பம் மக்கள் மத்தியில் ஒரு அருவருப்பு வந்துருச்சு. இதை தாங்க முடியாதான் ஏக்நாத் ஷிண்டே அங்கே உடஞ்சிங்க வந்துட்டார். அப்புறம் வரும்பொழுது என்ன சொல்லி வந்தாரு, இதுவா நம்ம பால் தாக்கரே நினைச்சது. அவரை பிஜேபி அவரை முதல்வர் ஆக்குறாங்க, ஆட்சி நடக்குது. 2024 சட்டசபை தேர்தல் நடக்குது. அதில் பாஜக அமோக வெற்றி பெற்ற பிறகு தேவேந்திர பட்னவிஸ் முதல்ல பதவி விட்டு கொடுத்தவர் இப்போ முதல்வராகி நடத்திட்டு இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது இதில் லோக்சபா தேர்தல் நடக்குது. லோக்சபா தேர்தல், அதுக்கு பிறகு சட்டசபை தேர்தல், அதில் திருப்பி அதுக்கப்புறம் இப்போ போன வருடத்தில் பார்த்தீங்கன்னா இது நடந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல். எல்லாத்துலேயுமே இந்த சிவசேனா இருக்கு பாருங்க, பால் தாக்கரேயோட, அதாவது உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா காலி, சரத்பவாரோட என்சிபி காலி, காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகிறது சொல்லி தான் எல்லாரும் பின்னாடி வந்துடுறாங்க. சரி, நமக்கு கட்சி ஏக்நாத் ஷிண்டே தான். அந்த சிவசேனா எந்த சிவசேனாவோட பிஜேபியோட செயல்பட்டு இருக்கோ, மகாராஷ்டிரா வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கோ, அதுதான் கரெக்ட் சிவசேனா. அல்ல போடுறாங்க. அதில் தான் இன்னைக்கு பாருங்க அந்த 6 பேரும் போயிட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கு இது என்ன லாபம், நம்ம தான் ரியல் சிவசேனான்னு காமிக்க முடியுது. இதை பாஜக தலைமையும் இதை வரவேற்கிறது. இது ஒரு பக்கம். நம்ம மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் உடையிறத பேசிட்டோம். இதற்கிடையே கேரளத்தில் காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு விடி சதீசனை வேற வழி இல்லாம ராகுல் காந்தி தேர்ந்தெடுத்து அவரை முதல்வராக்குறாரு. அதை தவிர்த்து கர்நாடகத்தில் ரொம்ப நாளாக உள்பூசல் ஓடிட்டு இருக்கு. சித்தராமையாவுக்கு 2 ஆண்டு காலம், அதுக்கு பிறகு டிகே சிவகுமார் அப்படின்னு 2023 கர்நாடகா தேர்தலுக்கு பிறகு போட்ட ஒப்பந்தம் அதை நிறைவேற்கணும்னு ஒரு இதில் கடைசியில் ஒரு முடிவு எடுத்து அவரை சித்தராமையை இறக்கி வச்சுட்டு டிகே சிவகுமாரை உட்காந்து வச்சுட்டார். இதை ஏதோ ஒரு பெரிய சாதனையாக நினச்சிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. கட்சி உங்களுதுங்க, நீங்கள் போட்ட ஒப்பந்தம் உங்கள் தலைமையில் தான் போட்டீங்க, அது புகைச்சிட்டே இருக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்க முடியல. இப்போ வாக்குறுதி நிறைவேறிச்சு, ஒரு அமைச்சரவையை உட்காந்து வச்சுட்டீங்க. ஆனால் அமைச்சர்களுக்குள்ள ஒரே தாராரு, நல்லா அடிச்சுக்கிறாங்க. லிஸ்ட் போட்டு கொடுத்தார் ராகுல் காந்தி, இந்தந்த பொறுப்பு இந்தந்த கரு. பெங்களூர் மாநகரம் குப்பை மாநகரம் ஆயிடுச்சு. 36,000 கோடி ஒரு குப்பை எடுக்கிறதுக்கு பட்ஜெட். ஆனால் அதில் இந்த காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு கண்ணு. இதை மாற்றணும்னு நினைச்ச ராகுல் காந்தி பார்க்குறாரு, சரி இதை மாற்றி பார்க்கலான்னு. அதில் டிகே சிவகுமார் கோஷ்டிக்கும் சித்தராமையா கோஷ்டிக்கு சண்டை. என்ன சண்டை? குப்பையை எடுக்கிற சண்டை இல்லை, ஒரு தூய்மையான மகனாரம் பண்ணணும் பெங்களூருன்னு, அதுக்கு இல்லை சண்டை. இந்த பட்ஜெட்டில் நமக்கு வர வேண்டியது வராமல் போயிடுமேனு சண்டை. ஆனால் இதெல்லாம் ஏதோ சாதிச்சுட்ட மாதிரி ராகுல் காந்தி தன்னை ஏதோ நினச்சிட்டு ஓட்டிட்டு இருக்காரு.
இதனால காங்கிரஸ் கட்சியில இப்ப அவரோட பிறந்த நாள் போது அவர் தான் பிரதமர். இது நடுவில் அவர் எப்படி மமதா வந்து காலில் விழுந்தாங்களோ தன்னை பாதுகாப்பதற்காக, தன் கட்சியை பாதுகாக்கிறதுக்காக எல்லா காங்கிரஸ் தலைவர்கள் கட்சி விட்டு வெளியில போனவர்கள் யாரு, என்சிபியா இருக்கட்டும், ஏன்னா சரத்பவார் காங்கிரஸ் இருந்து வெளில போனவர், எல்லாரும் திருப்பி வாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு இதை கலப்பிடலாம், ஒரு 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 அட்மாஸ்பியர் பில்டப் பண்ணலாம், ஒரு கெட்டப்பு செட்டப் பண்ணி ராகுல் காந்தி தான் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா 10 ஆண்டு காலம் ஆகி 11வது ஆண்டு ஆகி 12 ஆண்டு காலம், இப்போ 12வது முடிச்சு 13வது ஆண்டு ஓடுறது மோடி அரசு, மோடி ஆட்சி. பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி. ஆனால் இப்போலேருந்து நம்ம ராகுல் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், மக்கள் நம்பிடுவாங்க. அண்ட் ராகுல் காந்திக்கு முழுமையாக மெஜாரிட்டி கிடச்சி ஆட்சிக்கு வரணும்னு காங்கிரஸ் வர முடியாதுன்னு தெரியும். அது முடியவே முடியாது. பிஜேபி மோசமாக செஞ்சது 2024 தேர்தல், அப்படி 240. காங்கிரஸ் நல்ல காலத்திலே பார்த்தீங்கன்னா 135, அதுக்கு மேலே தாண்டினது கிடையாது. இப்போ கடந்த நான் சொல்கிறது யூபிஏ காலகட்டத்தில் லாஸ்ட் ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சது இந்திரா காந்தியோட கொலைக்கு பிறகு நடந்த தேர்தலில் 400 சீட்டு தாண்டித்து ராஜீவ் காந்தி பிரதமர் ஆனார். அதுக்கு பிறகு ஃபுல் மெஜாரிட்டி வந்ததே கிடையாது காங்கிரஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கெட்டப் பண்ணி பில்டப் பண்ணி யூபி முன்னாடி பண்ணலாம். ஆனால் அங்கே ஒரு சிக்கல், சாதாரண சிக்கல்ல பெரிய சிக்கல் என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக அணிலேருந்து ஒரு பல்ட்டி அடிச்சு அதுக்கு முன்பு இங்கேருந்து தேர்தலில் நின்று நிப்பாட்டி பேரம் பேசி ஒரு ராஜ்யசபா சீட்டு 28 தொகுதி வாங்கி அதில் 5 சீட்டு எப்படி ஜெயிச்சு அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் விஜய்க்கு எதிர்த்து ஓட்டை வாங்கிட்டு விஜயோட போய் சேர்றது. இதனால டிஎம்கேக்கு எதிர்ப்பட்ட பெரிய அதிர்ச்சி. இந்த மாதிரியே அரசியலை பண்ணலாம் தான் ராகுல் காந்தி நடக்கிறாரு. ஆனா இதுல என்ன ஆகுதுன்னா, இப்ப எதிர்கட்சிகள் கூட்டணின்னு வரும் பொழுது அவங்க மனசுல என்ன தோன்றது, ஒன்னா சேர்ந்துட்டானா பிஜேபி வீழ்த்திடலாம். அது கணக்கு பிரகாரம் தோணலாம், பேப்பர்ல கணக்கு போட்டிக்கிறா இவங்களுக்கு இவ்வளவு சதவிகிதம், இந்த சதவிகிதத்தெல்லாம் கூட்டினா இவ்வளவு சதவிகிதம், இது பிஜேபி கிடைக்கிற சதவிகிதத்தோட அதிகமாயிடுச்சு, அதனால பிஜேபி போயிடும், எதிர்கட்சி வந்துடும் நினைக்கிறாங்க ஆட்சி. ஆனால் தேர்தல்ங்கிறது வெறும் கணக்கு, பேப்பரில் போடுற கணக்கு இல்லை, பட் இட் இஸ் ஆல்சோ கெமிஸ்ட்ரி. மக்களோட சப்போர்ட் வேணும். இப்போதான் 12 ஆண்டு காலம் முடிஞ்சு பல சாதனைகள் எல்லாம் பற்றி பிரமாதமாக பேசிட்டு இருக்காங்க. சேலஞ்சஸ் இருக்குது, பயங்கர சேலஞ்சஸ். இப்போ நீட்டில் நடந்த குறைபாடுகள், இளைஞர் மத்தியில் ஒரு இது இருக்குது. ஆனால் இருந்தும் ஒன்றே ஒன்றுங்க, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சேலஞ்ச் வந்தாலும் சரி, எவ்வளோ குறைபாடுகள் இருந்தாலும் சரி, சிஸ்டமில் எது வந்தாலும் அவர் மோதி அதை சரி செய்யணும்னு நினைக்கிற ஒரு பிரதமர். இதுக்கு நடுவில் கரப்பாம்பூச்சி பார்ட்டி அது இதெல்லாம் பார்க்கலாம், இதில் ஏதாவது பண்ணலாமான்னு. அந்த எதிர்ப்பு சக்திகள் ஒன்றுதான், அது பல முகமாக தோன்றுகிறது. அதனால பாஜகவுக்கு சில சேலஞ்சு இருக்கு, சேலஞ்சு இல்லாமல் இல்லை. ஏன்னா இளைஞர் மத்தியில் இருக்கிற சந்தேகங்கள், இளைஞர் மத்தியில் சில சமயம் சிஸ்டத்து மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு, அதை கரெக்ட் பண்ணி ஆனோம், அதை பண்ணுவார் பிரதமர். இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது சரி இது நமக்கு ஒரு சான்ஸு. அதாவது பிரதமர் மோடி நாட்டில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து நாடு முன்னேற வேண்டும், விக்சித் பாரத் ஆக வேண்டும், அந்த பாதையில் இருக்கார். இங்கே எங்க அரசு சரிவு வரும், எங்க பிரதமருக்கு பிரச்சனை வரும், உலகத்தில் ஏதாவது போர் வந்துன்னா அது இந்தியா கட்டி போடுறதா, ஓ பலே பலே அப்படின்னு நினைக்கிறது காங்கிரஸ் கட்சி. நாட்டுக்கு பிரச்சனைன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, வெஸ்ட் ஏஷியாவில், அதாவது கல்ஃப் நாட்டில் ஏற்பட்ட இந்த போர்னால நமக்கு எக்கச்சக்கமாக பெட்ரோல் விலை ஆயிடுச்சு, நம்ம பொருளாதாரம் பாதிச்சிடுச்சு, ஏதோ ஒரு இதில் போர் நின்றுடுச்சுங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்க இதில் ஏதாவது அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி, அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் ராகுல் காந்தி. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் தனியாக நில்லுங்க, சேர்ந்து நில்லுங்க, பிராண்டு ஒன்று தான். அந்த பிராண்டு மேலே மக்களுக்கு ஒன்றும் நம்பிக்கை வரல. நான் சொல்கிறது காங்கிரஸ் பிராண்ட், ஆப்போசிஷன் பிராண்ட்.